தைப்பூச ஸ்பெஷல் டெம்பிள் விளாக் பார்க்கலாமா? காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஹோப்ஸ் போய் மருதமலை பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போனோம். அண்ட் தென் வழி எங்கும் பக்தர்களுக்காக பிரசாதெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. எங்களை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலே இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வழி எங்கும் முருகனுடைய பால் காவடிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். அண்ட் தென் கோயில்கிட்ட போக போக தான் தெரிஞ்சுது ஆக்சுவல் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு. லிட்ரலி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா கடல் அலையாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் கூட்ட நெரிசலும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் கேட்டு கிட்ட கூட நாங்கள் போகலை. அண்ட் தென் ஒரு வழியாக அந்த கேட்டை தாண்டி உள்ளே போனதான் பெருமூச்சே விட்டோம். வந்ததுக்கு இதமாக கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொன்றா விநாயகர் சன்னதி அண்ட் தென் இடும்பன் சன்னதி எல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். அண்ட் தென் ஃபைனலாக மலைக்கிட்டேயும் வந்துவிட்டோம். அண்ட் தென் போகிற வழியில் தண்ணிலாம் கொடுத்தாங்க. அண்ட் தென் ஒரு வழியாக கோயில்கிட்ட போய் முருகனையும் நல்லா சேவிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா ஆல்ரெடி கோயிலை வலை வந்து முடிச்சிருந்த தேரும் அங்கே இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட 9 மணிக்கு வந்து நாங்கள் 3 மணிக்கு தான் சாமியை பார்த்துட்டு இறங்கணும். அதோட காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாதனால கீழே கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். அண்ட் அப்படியே அங்கே கோயிலில் கொடுத்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் பஸ் ஏறி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அண்ட் நீங்களும் இன்றைக்கி எங்கேயாவது முருகன் கோவில் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் க்ரீன் ஹார்ட் போடுங்க. பாய்.